ஓம் ஈஸ்வரா குருதேவா. அம்மா பார்லால் குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவ அணுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ள சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை ஸ்வரூபா. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது பௌர்ணமி தியானத்தினுடைய சிறப்பு என்ன? பௌர்ணமி தியானம் செய்வதால் என்ன பலாபலன் என்பதை இப்பொழுது நாம் பார்த்து விடுவோம். உயிரே கடவுள் புத்தகத்திலிருந்து பௌர்ணமி தியானம் செய்வதால் ஏற்படும் பலன்கள். எம் குருநாதர் காட்டிய முறைப்படி பௌர்ணமி தியானம் இருக்கும் அனைத்து ஆத்ம ஐக்கிய அன்பர்களின் எண்ணங்களையெல்லாம் ஒன்று சேர்த்து குவித்து 1,00,000 பேர் தியானிக்கின்றோம் என்றால் தியானித்த ஒவ்வொருவருக்கும் அந்த 1,00,000 பேருடைய சக்தி கிடைக்கின்றது. அச்சமயம் நமக்கு சக்தி அதீத நிலைகளில் கூடுகிறது. எம் குருநாதர் காட்டிய முறைப்படி நீங்கள் தியானம் இருக்கும்போது யாம் அச்சமயம் தியானம் இருக்கின்றோம். அச்சமயம் உங்களுக்கு சக்தி கூட எம் குருநாதர் காட்டிய நெறிப்படி உங்கள் உயிராத்மாவை பிரார்த்தித்து அந்த சக்தியை நீங்கள் பெற எம்மால் உதவ முடிகின்றது. இப்போது சாதாரணமாக பூமியிலே பூச்செடி இருக்கின்றது. பூமியிலே இருக்கக்கூடிய காந்த அலைகளுக்குள் இருக்கும் தன் இனமான நறுமணத்தை தன்னுள் ஈர்த்து தானும் வளர்ந்து தான் வளர்த்து கொண்ட நறுமணத்தை பூமியிலே படரச் செய்கின்றதோ அதேபோன்று நாம் முதலில் சொன்ன முறைப்படி இந்த தியானத்தை செய்து வந்தால் இந்த காற்றலைகளிலே கலந்துள்ள மகர்ஷிகள் ஞானிகள் இந்த பூமியிலே வாழ்ந்த காலங்களில் எவ்வளவு சக்திகளை இங்கே படர விட்டிருக்கின்றார்களோ இதையும் அதேபோன்று நாம் விண்ணை நோக்கி சந்திரனை தியானிக்கும் பொழுது விண்ணிலே மகர்ஷிகள் இன்று துருவ நட்சத்திரமாகவும் சப்தரிஷி மண்டலமாகவும் பரவலி மண்டலங்களில் இருப்பதனாலேயே அதிலிருந்து வெளிப்படும் உயர்ந்த சக்திகள் பூமிக்கு வெளியே படர்ந்திருக்கும் அந்த சக்திகளை இந்த முறைப்படி நீங்கள் தியானிக்கும்போது அந்த மகர்ஷியுடைய உயர்ந்த அருள் சக்தி உங்களுக்கு கிடைக்க எம் குருநாதர் காட்டிய வழிகொண்டு உதவ முடிகிறது. ஆகவே பௌர்ணமி தியானத்திலே உங்களுக்கு இச்சக்தியை கூட யாம் உதவுவதால் அந்நேரத்தை விரயம் செய்யாது நீங்கள் தியானம் இருந்து பயனடையுங்கள். இப்பௌர்ணமி தியானத்திலே உங்களுக்கு வலியறிந்து செயல்பட ஞானம் கிடைக்கிறது. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெறுவதற்குத்தான் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெறுவதால் நமது ஆத்மாவிலும் ஒளிபெறும் அணுக்கள் வளர்கின்றன. நம் மூதாதையர்கள் ஒளி சரீரம் பெற உதவுகின்றோம். அதே சமயம் சப்தரிஷி மண்டலங்களில்
பேரருளையும் பேரொழியையும் நாம் பெற தகுதி பெறுகின்றோம். இந்த அளவில் ஞானகுரு என்று அழைக்கப்படுகின்ற மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகள் இதை நிறைவு செய்கின்றார்கள். ஆக பௌர்ணமி தியானத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, முன்னோர்கள், மூதாதையர்கள், குலதெய்வங்கள் எல்லாமே இந்த உடலில் இருக்கும், இல்லாமலும் இருக்கலாம். மேக்சிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த முன்னோர் உடலில் இருக்குதோ இல்லையோ, நீங்கள் முன்னோர்கள், மூதாதையர்கள், குலதெய்வங்களுக்கு போய் பூஜை போடுறோம் இல்லையா, அப்போ அந்த ஆன்மாக்கள்லாம் ஆவி உலகத்துலேருந்து பரமாத்மாங்கிறது இதுதான், அதுலேருந்து வந்து அந்த சக்தியை எடுத்து அங்கே எல்லாம் அருளாடிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஆன்மாக்கள் எல்லாம் என்ன செய்யணும், நம்ம ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் தினமும் நாம் செய்யணும். ஆனால் பௌர்ணமியே கங்கணம் கட்டி அன்னைக்கு நாம் என்ன செய்யணும், எடுத்து விண் செலுத்தணும். அப்படி விண் செலுத்தக்குள்ள என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே அங்கே வழி நடத்துபவர்கள் ஒரு சில நிமிடம் தான் அந்த விண் செலுத்துவாங்க. அப்போதைக்கு நாம் என்ன செய்யணும், அந்த ஒரு சில நிமிடங்களில் நாம் அதை விண் செலுத்திட முடியுமா அப்படின்னா இயங்கணும். அப்போ இயங்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும், முன்னோர்கள், மூதாதையர்கள், குலதெய்வங்களின் உயிரான்மாக்கள் சப்தரிஷி மண்டல ஒளி அலைகளில் கலக்க வேண்டும். உடல் பெறும் உணர்வுகள் கரைய வேண்டும். அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும். பெருவீடு பெருநிலை என்ற நிலையில் பேரின்ப பெருவாழ்வாக வாழ வேண்டும் ஈஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு தியானம் 7 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் நம்ம 6 மணிலேருந்து அப்படியே ஆரம்பிச்சிடணும். அப்போ ஆத்மவத்தி வந்து என்னன்னு கேட்டால் ஒரு 100, 200, 500 ஆத்மவத்தியை பண்ணிக்கிட்டு அப்படியே விண் செலுத்திக்கிட்டே இருக்கணும். அப்புறம் குடிதியானத்தில் போய் உட்காந்தோம்னா கரெக்டாக ஃப்ரீக்குவென்சி செட் ஆகிக்கும், அந்த சக்தி உள்ற வந்து இறங்கிடும். ஆக ஞானகுரு மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகள் எல்லா மகரிஷிகளும் வெளிப்படுத்திய மூச்சலைகள் இந்த மண்ணில் இருக்குது, இந்த புவியில் இருக்குது. ஆக தபோவனத்தில் உட்காந்து அந்த நம்ம எடுத்து ஏகோபித்த நிலைகளை நாம் எடுக்கக்குள்ள என்னன்னு கேட்டிங்கன்னா, பூமியில் எங்கெங்கெல்லாம் இருந்து அந்த கூட்டு தியானத்தை எடுத்து அதை எடுக்கிறாங்களோ அது எல்லாம் ஒன்றாக இணைந்து அது என்ன செய்யும், சப்தரிஷி மண்டலத்தில் போய் அந்த ஆன்மாக்கள் ஒளியின் சரீரம் பெற்றுவிடும். உங்களை நீங்கள் நம்புங்கள். உங்களுக்குள் அகண்ட பேரண்டத்தின் அரும்பெரும் உணர்வுகள் உங்களுக்குள் உண்டு. எண்ணியதை எண்ணியபடி நடத்தி தரும் நாயகனவன். ஒவ்வொரு உயிரான்மாக்களையும் விண் செலுத்துவோம். நண்பர்களாக பழகி, தியானவழி அன்பர்களாக பழகி, உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிரான்மாக்களையும் விண் செலுத்துவோம். சப்தரிஷி மண்டல ஒளி அலைகளில் கலக்கச் செய்வோம். என்றும் 16 என்ற ஏகானந்த வாழ்க்கையை வாழ்ந்திடுவோம். இந்த அருளுரையை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களும் அருட்சொல்லும் பெருகி பொருட்சொல்லும் பெருகி கோடீஸ்வரனாகி புவிப்பற்ற நீக்கி பிறவியின் நோக்கமான பிறவியில்லா நிலை என்னும் அருள் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று, பிறவில்லா நிலை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்வோம். இத்தருணத்தில் இந்த எப்பொழுதும் போல் நீங்கள் இந்த வீடியோ தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் அழுத்திங்க. மகிழ்ச்சி. குருவர்களை பெறுவோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை.